அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் கட்லட் பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். 150 கிராம் அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை கருவேப்பிலை இலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அல்லது 150 கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஊற வச்சு அவலை சேர்த்துடலாம். அவள் நல்லா ஊறிடுச்சு. கையை வச்சே நல்லா மசிச்சிடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சிடலாம் கையை வச்சு. உருளைக்கிழங்கையும் அவளையும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ துருவின கேரட், கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இலை மல்லி இலை, கட் பண்ண மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்ச பிரெட் கிராம்ஸை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடலாம். எடுத்த மாவை உருண்டை பண்ணி இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி கட்லட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா மாவையும் கட்லட் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரையிங் பேன் எடுத்து சுட்டு எடுத்துடலாம். சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். பேன் சூடேறட்டும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். பேன் சூடேறிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் மாதிரி தான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். மிதமான தீயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் பொரியட்டும். பொரிஞ்சதும் பார்க்கலாம். பெரட்டி பார்க்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரியே பெரட்டிடலாம். எல்லா கட்லெட்டும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கிறலாம். தீபாவளிக்கு எப்பவும் வடை பக்கோடா போண்டா இப்படி தான் போடுறோம். இதே மாதிரியும் கட்லட் செஞ்சு பார்க்கலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். மீதமுள்ள கட்லட்டையும் எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவியும் சுட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வைக்கேன். கல் சூடேறட்டும்.
கொஞ்சம் ஆயில் தடவிக்கிடலாம். தோசைகள் சூடேறிடுச்சு. இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். சுட்டு எடுத்துடலாம். இதை தோசைக்கல்லில் சுட்டு எடுத்ததை பிரட்டிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கமும் சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் சுட்டு எடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சாலோ ஃப்ரை பண்ணதும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அதையும் எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நம்ம அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்லெட்டை டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா மயோனீஸ் இதோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.